Dear students, good afternoon everyone. Today we discuss about the topic mutual inductance. Mutual induction, sorry. The mutual induction அப்படின்னா what's the meaning that தமிழ் எழுதிக்கிங்க பரிமாற்ற மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மியூச்சுவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மியூச்சுவல் கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில் இந்த அயானிக் பாண்டு கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லி நீங்களாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த கோவலன்ட் பாண்டில் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இன் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ் லைக் தட் ஹியர் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா பரிமாற்று மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். பரிமாற்று மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் வழியாக கரண்ட் கேரிங் ஒயர் ஆர் கரண்ட் கேரிங் காயில் வழியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா we can applying கரண்ட்டு அது என்ன ஆகுன்னா டியூ டு அப்ளையிங் கரண்ட்னால சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். டியூ டு இன் திஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால என்ன பண்ணும் அப்படின்னா நியரஸ்ட் நெய்பரிங் காயும் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த நியரஸ்ட் நெய்பரிங் காயும் அஃபெக்ட் ஆகிறப்ப அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நியரஸ்ட் நெய்பரிங் காயில் அஃபெக்ட் பண்ணி அங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் காயில் ஆர் செகண்டரி காயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஷுட் பி ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. பரிமாற்று மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். பரிமாற்று மின் தூண்டல்னால் பரிமாறுது, ஷேர் பண்ணிக்குது. இங்கன்னா ஒரு காயிலிருந்து ஃப்ரம் ஒன் காயில் டு அனதர் காயில் இந்த பரிமாற்றம் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தமிழில் வந்து பரிமாற்றம்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா செல்ஃப் இண்டக்ஷன் பார்த்தோம். செல்ஃப் இண்டக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தன்மின் தூண்டல், அதாவது தனக்குள்ளேயே வந்து என்னாகும் இந்த காயிலுக்குள்ளேயே வந்து என்னாகும் இண்டியூஸ்டு இஎம்எஃப் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகுறது தான் வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் நியரஸ்ட் நெய்பரிங் காயில் பார்க்குறோம். ஓகேங்களா? அதுதான் செல்ஃப் இண்டக்ஷனுக்கும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் அதுதான். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், மியூச்சுவல் இண்டக்ஷன் when an electric current passing through a coil changes with the time. ஓகேங்களா? எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் பண்ணுறோம் எங்கே டைமை பொறுத்து சேஞ்சஸ் வித் டைம் அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு இன் த நெய்பரிங் காயில் அப்படின்னு சொல்கிறோம். இஎம்எஃப் இஸ் induced in the neighboring coil அப்படின்னு சொல்கிறோம். This phenomena is known as the mutual induction and the EMF is induced is called known as mutually induced EMF அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன்ஸ் இப்படி அன்லைன் பண்ணிக்கங்க ஆல் ஆஃப் யூ. இங்கே வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டுக்குங்க, அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு இது என்ன பண்ணிங்க, இது வந்து ஒரு 2 மார்க் கொஷினில் 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஓகேங்களா? வாட் இஸ் மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஷின் நீங்கள் எழுதிக்கிங்க வாட் இஸ் மியூச்சுவல் இண்டக்ஷன் அல்லது டிஃபைன் மியூச்சுவல் இண்டக்ஷன் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ when an electric current passing through a coil, when electric current passing through a coil with the time changes with the time. அப்போ டைமை பொறுத்து கரண்ட்டோட வேல்யூஸ் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆட்டோமேட்டிக்காக இஎம்எஃப் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் காயிலில் வந்து என்ன ஆகும் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இந்த நியரஸ்ட் நெய்பரிங் காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா டியூ டு த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்ட்டு. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நான் டிஸ்கஸ் அபவுட் த ஃபாலோயிங் டாபிக்ஸ். Now consider the 2 coils which are placed close to each other அப்படின்னு சொல்கிறோம். 2 coils கன்சிடர் பண்ணுறோம். the coils வந்து closely placed அப்படின்னு சொல்கிறோம். the electric current I1 is sent through the coil 1. the magnetic field produced by it is also linked with the coil 2 as shown in figure 4.21a அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காயிலில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் I1 பாஸ் பண்ணுறோம். அது வந்து ஃபஸ்ட்டு காயிலில். இப்போ அந்த ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து லிங்க் ஆகுது. எதோட லிங்க் ஆகுதுன்னா நியரஸ்ட் நெய்பரிங் காயில் தட் இஸ் லிங்க்டு வித் த காயில் 2 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செகண்ட் காயிலோட அது என்ன ஆகுது லிங்க் ஆகுது. அதை டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். டயக்ராம் 4.21a இங்கே 4.21a அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு காயில் வந்து என்னது காயில் 1 அண்ட் காயில் 2 ரெண்டும் பேரலாக கொடுத்துருக்காங்க. காயில் 1 அண்டு காயில் 2 இது வந்து என்னது காயில் 1, இந்த பக்கம் இருக்கிறது காயில் 2 அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேங்களா. இப்போ இந்த காயில் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா N1 டேர்ன்ஸ் இருக்குது, இதில் வந்து N2 டேர்ன்ஸ், செகண்டரி காயிலில் N2 டேர்ன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஹியர் என்ன பண்ணணும்னா n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். Now we can apply current அப்படின்னா கரண்ட் வந்து என்ன ஆகுது, இந்த டைரெக்ஷனில் இப்படி டென் ஆகிட்டு இருக்கும், ரொட்டேஷன் ஆகிட்டு வெளியில் அவுட்புட் டைரெக்ஷனில் வருது. இப்போ கரண்ட் எந்த டைரெக்ஷனில் போகுது, அதுக்கு பர்பண்டிகுலர் டைரெக்ஷன், இதுதான் பர்பண்டிகுலர் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். Now இன்க்ரீஸிங் த கரண்ட்டோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ வந்து என்ன ஆகும், அஃபெக்ட் அதிகமாகும். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நியரஸ்ட் நெய்பரிங் காயிலில் வந்து என்ன பண்ணோம், இந்த நெய்பரிங் காயிலில் இருக்கக்கூடிய காயிலில் போய் என்ன பண்ணோம், பர்பண்டிகுலர் ஆக்சிஸில் போய் மோதும். அப்போ என்ன ஆகுன்னா இங்கே இந்த செகண்டரி காயிலில் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது, கரண்ட்டை வந்து I2 வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு. இதை வந்து என்ன பண்ணுறோம், ஹியர் ஒன் ஆஃப் த கால்வனோமீட்டர் இஸ் பிளேஸ்டு, இந்த கால்வனோமீட்டரில் வந்து கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி, இந்த கால்வனோமீட்டர் கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். ஸோ கரண்ட்டை இங்கே அப்ளை பண்ணுறப்ப கரண்ட்டை ஃபஸ்ட்டு காயில் அப்ளை பண்ணுறோம், பட் செகண்ட் காயில் என்னது எந்த ஒரு கரண்ட்டு ரியாக்ஷனுமே இல்லை, பட் ஆனால் கால்வனோமீட்டரில் வந்து கரண்ட்டு பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டியூ டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம், டியூ டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த தேர்ட் பேரா பாருங்கள். If pi21 is the magnetic flux linked with the each turn of the coil 2, N2 turns due to current I coil due to the current in coil 1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, கரண்ட்டு 1 in the coil அப்படின்னு சொல்கிறோம். Then the total flux linked with the coil 2, that is N2 pi21 is proportional to the current I1 in the coil 1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது ஃபஸ்ட் காயிலில் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றதையும், செகண்ட் காயிலில் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகுறது எவ்வளவு, ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்லியிருக்காங்கன்னா ஹியர் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸை பேஸ் பண்ணி என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இஃப் pi21 இஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு டு த ஈச் டர்ன் ஆஃப் த காயில் 2, ஓகேவா. செகண்டரி காயிலில் என்ன இருக்குது, செகண்டரி காயில்னால ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு அண்ட் ஆல்சோ என்னது, அங்கே வந்து n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும், N2 டர்ன்ஸ் இருக்கும், டியூ டு காயில் 1 அப்படிங்கிறப்ப. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பை போட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சதுக்கு சொல்கிறேன். pi2 அப்படிங்கிறது வந்து செகண்டரி காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ, செகண்டரி காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இங்கே 1ன்னு போட்டுட்டு இங்கே பக்கத்துலேயே 1 போட்டிருக்காங்க இல்லையா, அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காயில்னால செகண்ட் காயிலில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ N2 டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்றோம். N2 டர்ன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா செகண்டரி காயிலில் ஹவு many நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும், N2. அப்போ N2வையும் இந்த pi21 என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம். இப்படி மல்டிப்ளை பண்ணுறப்போ N2 இன்ட்டு pi21 இஸ் நத்திங் பட் என்னது, டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் 2 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த 1 tends to 2 போட்டால் என்ன அர்த்தம், 1 tends to 2னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு காயில்னால செகண்டரி காயிலில் எவ்வளவு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு மீனிங். ஓகேங்களா. ஸோ இப்போ pi21 is the magnetic flux linked with the each turn of the coil 2 and N2 turns due to current I coil 1, then that flux linked with the coil 2 is N2 pi21 is proportional to the current I1 in the coil 1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அனதர் ஒன் தட் டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா N1 டர்ன்ஸு N2 டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரைமரி காயில்னு சொல்லலாம். எது பிரைமரி காயில், I1 கரண்ட் பாஸ் ஆகுது இல்லையா, அது வந்து பிரைமரி காயில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. செகண்டரி காயில் அப்படிங்கிறது வந்தோன்னா N2 டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த செகண்டரி காயில் அப்படின்றோம். திஸ் இஸ் த செகண்டரி காயில். இந்த ஃபஸ்ட் காயிலில் கரண்ட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதோ, ஐ மீன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆகுதோ, அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால என்ன பண்ணோம், நியரஸ்ட் நெய்பரிங் காயில் அஃபெக்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு அல்லது இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அதை டைரெக்டாக கரண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, இஎம்எஃப்னு சொல்லணும். இஎம்எஃப்னா தான் இன்டியூஸ்டு இஎம்எஃப் தான் என்ன பண்ணுது, இட் ஷுட் பி
கன்வெர்டட் த ஃபார்ம் ஆஃப், அதாவது இஎம்எஃப் ஃபார்ம் ஆச்சுனாவே அங்கே ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பட் டேரெக்டாக கரண்ட்டுன்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும், இட் ஷுட் பி நேம்ட் ஆஸ் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். இன்டியூஸ்டுன்னு என்ன பண்ணுது, இன்டியூஸ்டுனா தமிழில் தூண்டப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம். எதனால் தூண்டப்படுது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் தூண்டப்படுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எங்கேருந்து வருது, ஃபஸ்ட்டு காயிலிருந்து வருது. ஃபஸ்ட்டு காயிலுக்கு எங்கேருந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வருது, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்டுனால வருது. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன பண்ணுறோம், இன்கேஸ் செகண்டரி காயிலில் நம்ம கரண்ட் அப்ளை பண்ணோம்னா ஹியர் ஆல்சோ என்னது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபஸ்ட் காயில் என்ன ஆகும், இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஹியர் ஆல்சோ பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ காயில் 1 காயில் 2 கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் அப்ளை பண்ணோம்னா செகண்ட் காயிலில் என்ன ஆகும், இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபார்ம் ஆகும். அது வந்து E2 அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸு செகண்டரி காயில் கரண்ட்டு பாஸ் பண்ணுறப்ப I2ங்கிற கரண்ட்டை இங்கே பாஸ் பண்ணுறப்ப இங்கே வந்து என்னது, ஃபஸ்ட்டு காயில் பிரைமரி காயிலில் E1 இன்டியூஸ்டு இஎம்எஃப் பாஸ் ஆகும்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ N2 = pi2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I1 அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் I1 தெரியுதுங்களா, I1 இஸ் த அப்ளையிங் கரண்ட் இன் த ஃபஸ்ட் பிரைமரி காயில் அப்படின்னு சொல்கிறோம். பிரைமரி காயில் அப்படின்னா I1 அப்படின்னு சொல்கிறோம். அதே செகண்டரி காயில் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா I2 அப்படின்னு போடலாம். இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ணக்கூடிய, நாம் இங்கே கன்சிடர் பண்ணக்கூடிய கேஸில் I1 இஸ் த பிரைமரி கரண்ட்டு, I1 இஸ் த பிரைமரி கரண்ட், தட் இஸ் ஃபஸ்ட் காயில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கரண்ட்டை நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி செகண்டரி காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2 அண்டு pi2 1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் த செகண்டரி காயில் மீன்ஸ் N2 × pi2 1 அப்படின்னு சொல்கிறோம். N2 × pi2 1 அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் N2 × pi2 1 இஸ் ப்ரொபோஷனலாக, இந்த ப்ரொபோஷனலாக கேன்சல் பண்ணோம்னா ஈக்குவல் போட்டுட்டு என்ன பண்ணுறோம், அங்கே M அப்படின்ற ஒரு கான்ஸ்டண்ட்டை சேர்த்திக்கிறோம். தட் இஸ் M21 × I2. அதாவது இந்த 2 சஃபிக்ஸில் 1 போட்டிருக்கிறது, சஃபிக்ஸில் 2 போட்டிருக்கிறது, இதெல்லாம் வந்து பழைய சிலபஸில் நமக்கு கிடையாது கண்ணு. ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காயில்னால செகண்டரி காயிலில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறது அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 1னா என்ன அர்த்தம்னா பிரைமரி காயில், 2னா செகண்டரி காயில், அதை மென்ஷன் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சஃபிக்ஸில் வந்து 2 1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து M21 என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காயில்னால செகண்ட் காயிலில் வந்து எவ்வளோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எம்மு போட்டுட்டு சஃபிக்ஸில் வந்து 2 போட்டிருக்காங்க, இங்கே 1 போட்டிருக்காங்க. அப்போ 1 tends to 2ன்னு அர்த்தம். ஓகேங்களா? 1 tends to 2. அப்போ வாட் இஸ் த மீனிங் தட், ஃபஸ்ட்டு காயில் என்ன பண்ணியிருக்கேன், நான் கரண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் செகண்டரி காயிலில் போய் என்ன பண்ணுது, அஃபெக்ட் ஆகுது. அப்போ செகண்டரி காயில் அஃபெக்ட் ஆகிறப்போ இங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எவ்வளவு, பரிமாற்ற மின்தூண்டல் எவ்வளவு ஷேரிங் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோ ஷேர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஷேர் ஆகிருக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பேஸ் பண்ணி தான் அங்கே வந்து என்னது, இண்டக்ஷன் அங்கே ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் புரியுதுங்களா? அப்போ இந்த இண்டக்ஷன் தான் என்ன சொல்கிறேன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், பரிமாற்ற மின்தூண்டல். ஓகே, ஸோ தட் ஹியர் ஏன் வந்து M21 இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, M21 ஏன் வந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நான் நடத்துகிறப்பயே கொஸ்டின் அப்படியே மனப்பாடம் ஆயிடணும். ஓகேவா? என்னுடைய கான்செப்ட் அதுதான். அதாவது நான் நடத்துகிறப்பே வந்து கண்டிப்பாக என்னது, ஒழுங்காக சின்சியராக கவனிச்சின்னா அது நீங்கள் மறுபடியும் படிக்கவே தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணினா நீங்கள் ஓனாக எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ M21 = N2.pi2 / I1 போடுறோம். ஓகே, அப்போ M21 = N2 × pi2 / I1 அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி. த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி M21 இஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் காயில் 2 அப்படின்னு சொல்கிறோம், வித் ரெஸ்பெக்ட் டு காயில் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? the constant of proportionality M21 is mutual inductance or coefficient of mutual inductance அப்படின்னு சொல்கிறோம், with respect to காயில் 1. எதை பேஸ் பண்ணினா காயில் 1 பேஸ் பண்ணி. இதுக்கு அடுத்தது if I = 1 ampere, if I = 1 ampere கரண்ட்டை நம்ம இமேஜின் பண்ணுறோம். அப்படி இமேஜின் பண்ணுறப்ப அப்போ M21 = என்ன வரும், N2.pi2 வரும். ஏன்னா I1ஓட வேல்யூ வந்து என்னது, 1 ampere எடுத்துக்கிறோம்.
ஸோ M21 is equal to N2 into pi21 அப்படின்னு சொல்கிறோம். Therefore, the mutual inductance M21 is defined as the flux linkage with the coil 2 அப்படின்னு சொல்கிறோம். சரியா, flux linkage with the coil 2 when எப்போ அப்படின்னா 1 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறப்ப. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? வென் 1 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறப்ப எங்கே காயிலில், எந்த காயிலில்? ஃபஸ்ட் காயிலில். ஓகேங்களா? இப்போ டெஃபினிஷன் எதாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணணுமா? தேவையே இல்லை. ஜஸ்ட் இட் இஸ் simple statement. The mutual inductance M21 is defined as the flux linkage with the coil 2 when 1 ampere current flows through it coil 1. ஃபஸ்ட்டு காயிலில் 1 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறதுனால சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் செகண்ட் காயிலில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த செகண்ட் காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபார்ம் ஆகும். அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் என்ன சொல்கிறோம்னா என்னது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M21 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த லைன் அப்படி அன்லைன் பண்ணிக்கிங்க. இந்த 3 லைன்ஸ் என்ன பண்ணிக்கிங்க, ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த 3 லைன்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு 2 மார்க் கொஷின்லாம் கேட்கலாம். வாட் இஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வேறு, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வேறு. ஓகேவா? வார்த்தையை நல்லா புரிஞ்சுங்க. இண்டக்டன்ஸு இண்டக்ஷன் மின் தூண்டல் வந்து என்ன சொல்கிறோம்னா இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இண்டக்டன்ஸ் அப்படின்னா அந்த காயில் அக்யூரேட் வேல்யூ எவ்வளோன்னு சொல்கிறோம். வென் த கரண்ட் I1 சேஞ்சஸ் வித் டைம் அண்ட் இஎம்எஃப் E2 இஸ் இங்கே எப்சிலான்2ன்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு படிக்கிறப்பெல்லாம் E2 படிக்கிறேன், அதையும் சொல்லிடுறேன். இப்போ பழைய சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா E2ன்னு போட்டு இப்படி தான் இருக்குங்கண்ணா. ஓகேவா? இஎம்எஃப்னாவே இப்போ ஸ்மால் லெட்டரில் தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்சிலான் இப்படி போட்டிருக்கான். பட் இது எப்சிலான் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்டு. இங்கே இது வராது. அது நியூ எடிஷன் எனக்கு இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. அது கிடைச்சதுன்னா என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து ஈயா இல்லை எப்சிலானா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு நம்ம நியூ எடிஷன் புக்கு கிடைச்சுன்னா நான் கன்ஃபார்மாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? பட் என்ன பண்ணுங்கள், இஎம்எஃப்னாவே என்ன, இஎம்எஃப்பில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? இ தானே இருக்குது. அப்போ இஎம்எஃப்பில் ஃபஸ்ட் லெட்டர் இ இருக்கப்போ இங்கே வந்து என்னது இஎம்எஃப் இ ஞாபகம் வச்சுக்கிங்க. அது மறுபடியும் நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது என்ன இ வருமா என்னன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் when the current I1 changes with the time, when the current I1 changes with the time and EMF E2 induced in the coil 2 from the Faraday's law of electromagnetic induction, E2 is equal to minus D of N2 pi21 divided by dt அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ E2 is equal to minus into D of N2 pi21 divided by dt அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த N2 pi21 is equal to M21 into I1 அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து எங்கே பார்த்துருக்கோம்னா மேலே இங்கே பார்த்துருக்கோம். இங்கே N2 ஈக்குவேஷன் 4.12 இருக்கு இல்லையா? இந்த 4.12 தான் என்ன பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். N2 pi21க்கு பதிலாக M2 I1 அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? பட் இந்த E2 இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்லாம் நம்ம என்ன பண்ணது பார்த்தது. சரியா? E2ன்னு சொல்லலாம். அது மைனஸ் dN பை பை dt லென்ஸ் லாவில் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? லென்ஸ் லாவில் படிச்சிருப்போம். இந்த N2வையும் pi21 என்ன பண்ண ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன், M2 I1 அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை அப்ளை பண்ணுறப்ப இதோட வேல்யூஸ் என்ன வரும் அப்படின்னா E2 அதை என்ன ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறப்ப E2 minus M21 into di1 divided by dt அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இந்த ஈக்குவேஷன் மைனஸ் dm21 divided by I1 divided by dt என்ன பண்ணியிருக்கேன், ரீஅரேஞ்ச் பண்ணி இது மாதிரி எழுதியிருக்கேன். E2 minus M21 into di1 divided by dt அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மைனஸை வந்து என்ன பண்ணிக்கும், M21 என்ன வரும், M21 minus E2 divided by di1 divided by dt அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ M21 minus E2 divided by di1 divided by dt. இந்த நெகட்டிவ் சைன் என்ன பண்ணுது அப்படின்னா shows that mutually induced EMF is always opposed to changes in the current அப்படின்னு சொல்கிறோம்.
அதாவது இந்த அப்போஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வாட் இஸ் மீனிங் திட் அப்படின்ற சொல்லியிருந்தேன். அதாவது இங்கே பாருங்கள், இங்கே n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் இருக்கு இல்லையா, ஹியர் த n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் இப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்ன பண்ணுது, இங்கே ஒரு இந்த ஃப்ளக்ஸ் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இது வந்து என்னது, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் தான். திஸ் ஃபோர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தட் என்ன பண்ணுறோன்னா இங்கே நெகட்டிவ் சைன் அபோவ் இது ஈக்குவேஷன். ஸோ தட் மியூச்சுவலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆல்வேஸ் அப்போஸ் த சேஞ்சஸ் த கரண்ட் I1 சொல்கிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இஃப் TI by dI1 divided by dt is equal to என்ன சொல்கிறோன்னா 1 ஆம்பியர் செகண்ட் பவர் -1 அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் 1 ஆம்பியர் செகண்ட் பவர் -1 சொல்கிறோம்னா I1 இருக்கு இல்லையா, I1 கரண்ட்டை வந்து 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். டைம் வந்து என்னது, ஒரு செகண்டு. அப்போ இந்த ஒரு செகண்ட் மேலே போச்சுன்னா என்ன வரும்னா என்னது, செகண்ட் பவர் -1 போடுவோம். ஓகேங்களா? அப்போ டிஐ பை டிடியோட வேல்யூ வந்து 1 ஆம்பியர் செகண்ட் பவர் -1. இப்போ இந்த டிஐ பை டிடி வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே அப்ளை பண்ணுறேன். அது அப்படி அப்ளை பண்ணுறப்ப என்ன வரும், டிஐ பை டிடியோட வேல்யூ வந்து 1. ஸோ M21 -E2 வரும். M21 -E2. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். The mutual inductance M21 is also defined as the opposing EMF induced in the second coil, the coil 2, when the rate of change of current through 1 ampere second power -1. ஓகேங்களா? அப்போ 1 ஆம்ப் இதே டெஃபினேஷன் மேலே பார்த்துருப்போம். மேலே என்னென்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஒரு டெஃபினேஷன் பார்த்துருப்பீங்க, இங்கே பார்த்துருக்கீங்க. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் இன் பிட்வீன் 2 நெய்பரிங் காயிலில் சேஞ்சஸ் காயில்ஸ் 1 ஹென்ரி இங்கே பார்த்துருப்பீங்க. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் என்னது, டிஃபைன்ட் ஆஸ் த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வித் த காயில் 2 வித் 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ இட் இன் காயில் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதே சேம் டெஃபினிஷன் தான் இங்கே. பட் என்ன சொல்லிட்டான்னா 1 ஆம்பியர் செகண்ட் பவர் -1 கரண்ட்டு. ஓகேவா? The mutual inductance M21 is also defined as the opposing EMF induced in the coil 2 when the rate of change of current through the coil 1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா the mutual inductance M21 is also defined as the opposing EMF induced in the coil 2 when the rate of change of current through the coil 1 is another 1 AS power -1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இது வந்து என்னது, ஒரு 2 மார்க் கொஷின். இது வந்து என்னது, ஒரு 2 மார்க் கொஷினு. ஓகேவா? இப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் எதை சார் எழுதுறதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கன்ஃபியூஸ் வரும். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா இதுவும் எழுதலாம், அல்லது மேலே இருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷனையும் எழுதலாம். ஓகேங்களா? பட் என்ன, ரெண்டுமே என்னது தான், சேம் மீனிங் தான். 1 ஆம்பியர் கரண்ட்டை தான் என்ன பண்ணுறோம், ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணுறோம். சரிங்களா? டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், 1 ஆம்பியர் கரண்ட்டு ஒரு செகண்டில் பாஸ் ஆகிறப்போ ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு, அதனால் ஃபார்ம் ஆகக்கூடிய இஎம்எஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? தட் இஸ் நோன் அஸ் என்னது, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் இதை படிச்சிருப்பீங்க, சில பேர் அது படிச்சிருப்பீங்க. எக்ஸாம்பில் கீ பாயிண்ட் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் இருந்தாலும் மார்க் கொடுங்க, ஆர் போட்டு அல்லதுன்னு போட்டு அதில் இருந்தாலும் மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் எது எழுதினாலும் டெஃபினிஷன் வந்து கிளியராக எழுதணும். ஏதாச்சும் ஒரு வார்த்தை மாறிச்சினாலும் மீனிங் மாறிடும். அப்போ ஃபுல்லாகவே தப்பு போட்டுருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, சிமிலர்லி இஃப் an electric current I2 through a coil 2 changes with the time, then EMF E1 is the induced in the coil 1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? therefore M12 N1. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் கரண்ட் I2 வந்து செகண்டரி காயிலில் அப்ளை பண்ணுறோம். செகண்டரி காயில் மீன்ஸ் செகண்ட் காயில் அப்ளை பண்ணுறோம். அப்போ செகண்ட் காயில் அப்ளை பண்ணுறப்ப இஎம்எஃப் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும், ஃபஸ்ட்டு காயில் பிரைமரி காயிலில் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு காயிலில் பிரைமரி காயிலில் கரண்ட்டு ஃபார்ம் ஆகிற இஎம்எஃப் ஃபார்ம் ஆகிறப்போ அப்போது M12 N1 × pi12 டிவைடட் பை I2ன்னு போடுறோம். ஓகேங்களா? அது ஏன் வந்து இங்கே திருப்பி எகைன் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். எம் போட்டுட்டு சஃபிக்ஸில் 1 போட்டுட்டு அதுக்கடுத்து இங்கே 2 போட்டிருக்காங்க இல்லையா, இதை வந்து என்ன, இப்போ M1 போட்டுட்டு 2 இங்கே போட்டுட்டு செகண்டரி காயில்னால் ஃபஸ்ட்டு காயிலில் எவ்வளவு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நடக்குது, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அதுதான் வந்து என்னது M12 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ M12 N1 × pi12 டிவைடட் பை I2 அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேங்களா. M12 equal to M12 equal to N1 into pi 12 divided by I2 and M12 equal to minus E1 divided by di2 divided by dt அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. இதில் வந்து என்ன அப்படின்னா இதில் பாருங்கள் என்ன நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த M12 இருக்கு இல்லையா, இந்த M12ங்கிறது வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வேல்யூ. எதனாலன்னா செகண்டரி காயிலில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்னால ஃபஸ்ட்டு காயிலில் ஃபார்ம் ஆகக்கூடிய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வேல்யூ. N1 அப்படிங்கிறது என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு காயிலில் இருக்கக்கூடிய n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். பை 12ன்னு என்ன அர்த்தம், செகண்ட் காயிலில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்னால ஃபஸ்ட்டு காயிலில் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். I2னா என்னது, கரண்ட்டு. அப்போ இதெல்லாத்தையும் ஏற்கனவே நம்ம பார்த்த ஈக்குவேஷன் பிரகாரம் என்ன பண்ணிக்க, M12 ஈக்குவல் டு மைனஸ் E1 டிவைட் பை di2 டிவைட் பை dt அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த மைனஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்னது, அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ di2 டிவைட் பை dt அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ the M12 is mutual inductance of the coil 1 with respect to coil 2. It can be shown that for a given pair of coils the mutual inductance M12 M2 என்னது, ஃபஸ்ட்டு காயிலேருந்து செகண்டரி காயில் போனாலும் சரி அல்லது செகண்டரி காயிலேருந்து ஃபஸ்ட்டு காயில் போனாலும் சரி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து என்னது, காமன், கேபிட்டல் M அப்படின்னு சொல்லிட்டு. In general, the mutual induction between the two coils depends on size and shape, the number of turns of the coil, the relative orientation and permeability of the medium அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. மீடியம்னா இங்கே வந்து என்னது, இந்த n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மீடியமாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட் another one that யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் போகிறோம். யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இந்த யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹென்ரி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம செல்ஃப் இண்டக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ஹென்ரின்னு படிச்சிருப்போம். அங்கே 1 ஹென்ரிக்கு என்ன ஒரு டெஃபினேஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதேமாரி யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்குது, ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இந்த டெஃபினேஷன் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது செல்ஃப் இண்டக்ஷன் மாதிரி தான் இதுவும் என்னது, ஒரு ஸ்டேட்மெண்ட், சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டு டெஃபினேஷன் இருக்கும். அது என்னென்னு பாருங்கள். இஃப் கரண்ட் I1 ஈக்குவல் டு 1 ஆம்பியர், அப்போ N2 pi2 C1 ஈக்குவல் டு 1 வெபர் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ வந்து என்ன சொல்கிறோம்னா 1 வெபர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, 1 வெபர். ஓகேவா. 1 வெபர்னா வந்து என்னென்னு தெரியும் இல்லையா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட யூனிட், கரண்ட்டோட யூனிட்டு ஆம்பியர்னு சொல்கிறோம். ஓகேவா. யூனிட் ஆஃப் லென்த் வந்து மீட்டர்னு சொல்கிறோம். ஓகே. அதேமாரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்டு வெபர், WEBER, வெபர் அப்படின்னு. Okay, if I1 equal to 1 ampere, N2 pi2 equal to 1 Weber turns, then the M is equal to 1 Henry. M is equal to 1 Henry. Therefore, the mutual inductance between the two neighboring coils, is said to be 1 Henry if a current of 1 ampere in one coil produces unit flux linkage in neighboring coil. Okay, the mutual inductance between the two neighboring coils. Okay, between the two neighboring coils என்ன பண்ணுறோம்னா 1 is said to be 1 Henry. 1 Henry இருக்கணும். எப்போ அப்படின்னா 1 ஆம்பியர் கரண்ட்டோட வேல்யூ வந்து 1 ஆம்பியர் 1 காயிலில் என்னது ப்ரொடியூசஸ் த யூனிட் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வித் த நெய்பரிங் காயில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1 ஆம்பியர் கரண்ட்டு ஒரு காயிலில் ஃப்ளோ வரப்போ அதனால் ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும், நியரஸ்ட் நெய்பரிங் காயிலில் போய் என்ன பண்ணுது, இன்டியூஸ்டு EMF ஃபார்ம் பண்ணும். சரியா. டைம் வந்து பார்த்திங்கன்னா அதே 1 செகண்ட் தான். அந்த வேல்யூ வந்து என்ன சொல்கிறோம்னா 1 Henry அப்படின்னு சொல்கிறோம். சரியா. த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் த டூ நெய்பரிங் காயில். டூ நெய்பரிங் காயில் என்ன அர்த்தம்னா 2 காயில் பக்கத்தில் வச்சுருக்கோம். ஓகேவா. த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் த டூ நெய்பரிங் காயில்ஸ் இஸ் செட் டு பி 1 Henry. எப்போது, இஃப் கரண்ட் வந்து 1 ஆம்பியர் இன் 1 காயில் ப்ரொடியூசஸ் யூனிட் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வித்
நியரஸ்ட் நெய்பரிங் காயில். இப்போ அந்த நெய்பரிங் காயிலில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அங்கே அப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ கரண்ட்டோட வேல்யூ வந்து என்னது 1 ஹென்ரி அப்படின்னு சொல்லிட்டு 1 ஆம்பியர் கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்னது 1 ஹென்ரி அப்படின்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சிக்க நான் சொல்கிறேன்ட்டு. ஓகே, அதுக்கு அடுத்தது இஃப் di1 di by dt is equal to 1 as power minus 1 epsilon ஒரு E2 is equal to minus 1 volt அப்படின்னு சொல்கிறோம். இந்த E2 is equal to minus 1 volt ஏன் போடுறோம் அப்படின்னா E2 is equal to என்னது EMF in the secondary coil 1 volt 1 voltனா 1 ஆம்பியர்னா ஆட்டோமேட்டிக்காக இஎம்எஃப் வந்து என்ன சொல்லுவோம்னா வோல்ட்டில் தான் சொல்லுவோம். இப்போ செகண்டரி காயிலில் எவ்வளோ இஎம்எஃப் ஃபார்ம் ஆகிருக்கு இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படிங்கிறப்ப வந்து என்னது இஎம்எஃப் வந்து வோல்ட் அப்படின்னு சொல்லணும், பட் கரண்ட்டை வந்து ஆம்பியர்னு சொல்லணும். ஓகேங்களா. இப்போ இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து என்ன சொல்கிறோம் வோல்ட்டே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கால்வாமீட்டரில் வந்து மெஷர் பண்ணுறப்ப வோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இப்போ E2 is equal to minus 1 volt, then the M is equal to 1 H. ஓகே, இப்போ அதாவது di by dt வேல்யூ 1 as power minus 1 போட்டுட்டு E2 is equal to minus 1 volt போட்டுட்டு M is equal to 1 H அப்படின்னு சொல்கிறோம். Therefore the mutual inductance between the two neighboring coils is 1 Henry if a current changing at the rate of change 1 as power minus 1 in one coil induces an opposing EMF of 1 volt in the neighboring coil. Okay, the mutual inductance between the two neighboring coils is the 1 Henry. So the mutual inductance between the two neighboring coils வந்து என்னது 1 Henry. The rate of change of 1 as power minus 1 coil is induced in opposing EMF 1 volt in neighboring coil. அதாவது ஹென்ரி அப்படிங்கிறதுக்கு என்னது 2 டெஃபினேஷன் இருக்குது. ஓகேங்களா. ஹென்ரி அப்படிங்கிறது நம்ம ரெமைன் பண்ணுறது என்னது இருக்குது மென்ஷன் பண்ணுறதுக்கு 2 டெஃபினேஷன். இது ஒரு டெஃபினேஷனு. அதே மாதிரி ஹியர் ஆல்சோ என்னது கீழே ஒரு டெஃபினேஷன். ஹென்ரினா என்னென்னா எழுதலாம் அப்படின்னா இதையும் எழுதலாம். சரியா. இது யூனிட் ஆஃப் இங்கே இருக்கு இல்லையா. the mutual inductance between the two neighboring coils is to be 1 Henry அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதலாம். ஆர் அதர்வைஸ் ஹென்ரினா கிளியராக எப்படி சார் எழுதணும் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இதையும் எழுதலாம். ஓகேவா. ஹென்ரிக்கு 2 டெஃபினேஷன் இருக்கும், செல்ஃப் இண்டக்ஷனுக்கு 2 டெஃபினேஷன் இருக்கும், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு 2 டெஃபினேஷன் இருக்கும். எல்லாமே பார்த்தா டபுளாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு என்னது ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஆனால் வீடியோ 2 times பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா அதை தயவு செய்து கேளுங்க, அதுக்கடுத்து அது கொஞ்சம் புரியும். ஓகே, நெக்ஸ்ட் 4.34 பாருங்கள். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் த 2 லாங் கோ ஆக்சியல் சொலினாய்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 லாங் கோ ஆக்சிஸ் சொலினாய்டு அர்த்தம் ஒரே ஆக்சிஸில் பேஸ் பண்ணி 2 சொலினாய்டு பக்கத்தில் வச்சோம்னா என்ன நடக்குது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. கன்சிடர் 2 லாங் கோ ஆக்சியல் சொலினாய்டு ஆஃப் சேம் லென்த் L அப்படின்னு சொல்கிறோம். சேம் லென்த் எல்னா என்ன அர்த்தம். இப்போது ஃபஸ்ட்டு காயில் எடுத்துக்கிறீங்க, அதனோட லென்த்து எல். அனதர் ஒன் சொலினாய்டுனா என்ன அர்த்தம். வாட் இஸ் மீனிங் சொலினாய்டு n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் அப்படின்னு சொல்கிறோம். n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில்னு சொல்கிறோம். இந்த n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் வந்து ஃபஸ்ட்டு காயில் எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்து பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் அனதர் ஒன் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் எடுத்துக்கிறோம். The length of the solenoids are large when they compare to the radius. அப்படின்னு என்ன அர்த்தம். ரேடியஸை கம்பேர் பண்ணுறப்ப லென்த்து வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. சரியா. ஸோ தட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் இன்சைடு த சொலினாய்ட் யூனிஃபார்மாக இருக்கும் அண்டு ஃப்ரிஞ்சிங் த எஃபெக்ட் அண்ட் இன்ட்ருமே இக்னோர்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதாவது அந்த ரேடியஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னது வெரி ஸ்மால் அண்டு வெரி லென்த்தை கம்பேர் பண்ணுற லென்த்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு ஆல் ஆஃப் யூ ஏபிள் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ டோல்ட் ஹியர். திஸ் இஸ் த என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னு வச்சுக்கிங்களேன். திஸ் இஸ் த என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த சொலினாய்டு அப்படின்னா இங்கே இந்த ரேடியஸ் அப்படிங்கிறது இது ரேடியஸ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும் இல்லையா. இது பாதி தான் ரேடியஸ், இதில் பாதி தான் வந்து என்னது ரேடியஸ் இருக்கும். இப்போ லென்த் அப்படிங்கிறது இது வந்து என்னது மேக்ஸிமம் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த லென்த்தை கம்பேர் பண்ணுறப்ப ரேடியஸ் வந்து இதில் பாதி இல்லையா. அதனால் இங்கே கரண்ட் I1 ஆட்டோ I2 ஆட்டோ எது அப்ளை பண்ணாலும் சரி, கரண்ட்டு பாஸ் பண்ணுறப்ப இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா
ஒரே யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரிஞ்சிங் இருக்கு இல்லையா, ஃப்ரிங்கிங் எப்படின்னா என்ன இருக்குன்னா சுருள் வடிவத்தில் இருக்கிறது. ஓகேவா? அதேமாதிரி இங்கே வந்து எரரோ எதுவுமே இருக்காது, ஒரே யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகேவா? இப்போ லெட் A1 and A2 be the area of cross section of the solenoids with the being A1 greater than A2 shown in figure அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டயக்ராமில். A1 being greater than A2 shown in figure 4.22. the turn density of the solenoid are N1 and N2 respectively அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க N1 டேர்ன் இருக்கு இல்லையா. இந்த N1 டேர்ன் அப்படின்னா என்ன அர்த்தம், N1 டேர்ன் இருக்குல்ல, இந்த N1 டேர்ன் அப்படின்னா பாருங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு காயில் அப்படின்னு சொல்கிறோம். N1 டேர்ன் இஸ் த ஃபஸ்ட்டு காயில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு காயில் வந்து பெரிய காயில் வந்து என்ன சொல்கிறோம், பெரிய சொலினாய்டு N1 டேர்ன்ஸ், அதாவது ப்ளூ கலரில் இருக்குது. அதே மாதிரி ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து N2 டேர்ன்ஸு, அது சொலினாய்டு 2 அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுமே என்ன பண்ணுறீங்க, ஒரே ஆக்சிஸில் வச்சுருக்கோம், சேம் ஆக்சிஸ், கோ ஆக்சிஸில் வச்சுருக்கோம். லென்த்து வந்து L, இதுதான் முதல்ல தியரியில் தான் படித்தோம், டெஃபினேஷன் அதான் சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்மால் ரெட் கலர் காயில் இருக்கு இல்லையா, அது ரெட் கலர் காயிலுடைய ஏரியா கிராஸ் செக்ஷன் A2 அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ளூ கலர் காயில் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலர் காயிலுடைய ஏரியா கிராஸ் செக்ஷன் A1 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு அடுத்து பாருங்கள். இது வந்து காமன் ஆக்சிஸில் வந்து என்ன இருக்குது, இப்போ என்ன காமன் ஆக்சிஸ்னால் இதுதான் காமன் ஆக்சிஸ். நடுவில் இது ஒரு ஆக்சிஸ் இருக்குது, இந்த ஆக்சிஸ் இந்த காயிலுக்கு இது சென்ட்ரு, அதே மாதிரி மேலே கூடிய காயிலுக்கு இது சென்ட்ரு. அதாவது ப்ளூ கலர் சொலினாய்டுக்கும் சென்டர் ஆக்சிஸ் இது தான், ரெட் கலர் சொலினாய்டுக்கும் சென்டர் ஆக்சிஸ் இங்கே தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிங்க நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் டயக்ராம். நெக்ஸ்ட், let I1 be the current flowing through the solenoid 1, then the magnetic field produced inside the solenoid it is B1 equal to mu naught N1 I1 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ let I1 be the current என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காயில் என்ன பண்ணுறோன்னா கரண்ட் அப்ளை பண்ணுறோம். அதாவது சொலினாய்டு 1 இருக்கு இல்லையா, N1 டர்ன்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து என்ன பண்ணுறோம், we can applying some amount of current I1. so let I1 be the current flowing through the solenoid 1, then the magnetic field produce ஆகுது. எந்த டைரெக்ஷனில், இன் விச் டைரெக்ஷன் the magnetic field produce ஆகும்னா, கரண்ட் எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு பர்பண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த காயிலினுடைய சென்டர் ஆஃப் த ஆக்சிஸில் ப்ரொடியூஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. எந்த காயிலில் சென்டர் ஆஃப் த ஆக்சிஸ்க்கு, ஃபஸ்ட்டு காயிலுடைய சென்டர் ஆஃப் த ஆக்சிஸ் பேஸ் பண்ணி என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு காயில் I1 be the current அப்படின்னு சொல்லிட்டு, I1 be the current flowing through the solenoid 1, then the magnetic field produced in the inside the coil. அப்போ ஃபஸ்ட்டு காயிலில் ஆக்சிஸில் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு, சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் ஈக்குவல் டு B1 ஈக்குவல் டு mu naught N1 I1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? N1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காயில், I1 அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்டு. இப்போ B1ஐயும் I1ஐயும் N1ஐயும் B1 ஈக்குவல் டு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, mu naught ஃப்ரீ ஸ்பேஸையும் N1ஐயும் I1ஐயும் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது, as the field lines B1 vector are passing through the area bounded by the solenoid, the magnetic flux linked with the each turn solenoid 2 due to the current அப்படின்னு சொல்கிறோம். due to the solenoid B1 is given by, இப்போ pi21 equal to என்ன சொல்கிறோம்னா, இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். as the field of lines B1 vector magnetic field பேஸ் பண்ணி the area bounded by the solenoid 2, the magnetic flux linked with the each turn solenoid 2 due to the current solenoid 1. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு காயிலில் நம்ம அப்ளை பண்ண கரண்ட்னால செகண்ட் காயிலில் வந்து என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு வந்து லிங்க் ஆகுது. இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுறப்ப அங்கே வந்து என்ன ஆகும், இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இப்போ pi21 இருக்கு இல்லையா, இந்த pi21 பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், pi21 இருக்குல்ல, இந்த pi21 என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம், pi21 போட்டால் என்ன வாட்ஸ் மீனிங், எதாவது ஐடியா தெரியுதா?
பை டு 1 ஈக்குவல் டு பை டு 1 பென்சில் வேறு ப்ராப்ளம் பண்ணுது. சரி, ஓகே. இந்த வீடியோவை மட்டும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ இதை மட்டும் பாருங்கள். இதோட வீடியோ கண்டினியூட்டி செகண்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் எனக்கு சேஞ்ச் ஆகவே இல்லை, டைமிங் வந்து சேஞ்ச் ஆகலை. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இதில் இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்டு கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சொல்லணும். இது நான் சொல்கிறப்பயே நீங்கள் மனப்பாடம் ஆயிரும். உங்களுக்கு இந்த கொஷின் நான் டீச் பண்ணுறப்பயே உங்களுக்கு என்ன ஆகிடும், மனப்பாடம் ஆகிடும். தனியாக படிக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு டைம் 2 டைம் ரீட் பண்ணிங்கன்னா எழுதிடுவீங்க. அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக போகிற இந்த டாப்பிக்கு. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ டோல்ட். ஓகே, see you next video.